ஓகே, குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா ரெசால்விங் பவர்னு பார்த்தோம். அதாவது பிரித்திறன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது ஒரு இமேஜை நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். யாராவது செஞ்சீங்களா? வீட்டு பக்கத்தில் உள்ள மரத்தில் அவங்க செல்போன் கேமராவிலே ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். இதுதான் செல்ஃபி எடுக்கிறதுல எல்லாமே ஃபேமஸ்ஸு. அதனால் நான் யாராவது செஞ்சு பார்த்தீங்களா? ஒரு குரூப்பில் ஒரு வீடியோ கூட வந்த மாதிரி காணும். அந்த மாதிரி ரெசால்விங் பவர்னா என்னன்னு தெளிவாக புரியணும்னா இந்த ஒர்க்கை செஞ்சீங்கன்னா தான் புரியும். வீட்டில் உள்ள மரத்தை ஃபோட்டோ எடுக்கலாம், அல்லது 2 ஆப்ஜெக்டை பக்கத்தில் வச்சுட்டு 2 வாட்டர் பாட்டிலோ அல்லது 2 வெசல் 2 புக்கு அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு அதை 2 கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். உங்கள் கண்ணால் கூட பார்க்கலாம். கண்ணால் பார்த்து 2ஆ தெரியுதா 1ஆ தெரியுதா அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. செஞ்சீங்கன்னாலும் ரெசால்விங் பவர்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். உங்கள் செல்ஃபோன் கேமராவிலே இருக்கு ரெசால்விங் பவர், அதனோட பிக்சல் சைஸ் அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் செஞ்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெசால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப். ஒரு டெலஸ்கோப்போட ரெசால்விங் பவர் எப்படி மெஷர் பண்றது? நம்ம லேப்ல செய்யறோம், டெலஸ்கோப் செய்யறோம், ஒரு சாதாரண நார்மல் டெலஸ்கோப்பு. இது பெரிய பெரிய அப்சர்வேட்டிவ், அதாவது கோளாரங்கன்னு சொல்லுவோம். நம்ம திருச்சியில் இருக்கு கோளாரங்கம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஸ்டார் அண்ட் பிளானட், மெர்க்குரி பிளானட்டை வாட்ச் பண்றது, அல்ல சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது, அப்பெல்லாம் அந்த டெலஸ்கோப் வச்சு டைரக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. அல்லது செவ்வாய் கிரகம் வருது, பக்கத்தில் வருது. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பரில் அந்த 3 கோள் ஒன்றா வந்துச்சு. நம்ம சனிக்கோள், வியாழன் கோள், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் அண்ட் எர்த் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்து பக்கத்துலேயே வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது பார்த்தோம்னா டெலஸ்கோப் வச்சு மானிட்டர் பண்ணுறோம். நிறைய டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்கு. அந்த டைப் ஆஃப் டெலஸ்கோப்ல அதனுடைய ரெசால்விங் பவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரி பண்றோம். Let A be the diameter of the objective of telescope. அப்ப என்னன்னா நாம அந்த படத்தை எடுத்துக்கிறோம். இந்த படத்துல என்ன இருக்குன்னா டெலஸ்கோப்ங்கிறது ஒண்ணுங்க 2 லென்ஸ் இருக்கும். அதனுடைய அந்த டெலஸ்கோப்போட அந்த கார்னர்ல ஒரு லென்ஸ் இருக்கும். அது ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த சைடில் நம்ம ஒரு லென்ஸ் இருக்கு, அது ஐ லென்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது. அப்போ 2 லென்ஸ் இருக்கும். அப்போ லார்ஜ் ஆப்ஜெக்ட் இதுல இருந்து நமக்கு சிக்னல் இங்கே பாஸ் ஆகுது. அப்போ சிக்னல் பாஸ் ஆகும்போது என்ன வருது? சார் சொல்லுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகல, தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? ஆமா சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகிதான் இருக்கு. ஷேர் ஆகுனாங்க சார் எனக்கு தெரியல சார், பிளாங்கா தான் சார் இருக்கு. மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் சார். எஸ் சார். உங்களுக்கு மட்டும் எப்படி ஷேர் ஆகாத போவோம்? சார் பிளாங்கா தான் சார் இருக்கு. நீங்க இந்த நேம் கரெக்டா பிங்க் பண்ணுங்க. திரும்ப ஷேர் பண்ற மாதிரி. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? சார் இல்ல சார். தெரியலையா? இல்ல சார். இங்க பவர் ஆஃப் பிசிக்ஸ் 2 இருக்கு, அதை பின் பண்ணுங்க. பாருங்க, ஒரு குண்டூசி மாதிரி ஒரு பட்டன் இருக்கு சைடுல. சார் பின்ல தான் சார் இருக்கு, பின் பண்ணிதான். இன்னொரு இதை பின் பண்ணுங்க. 2 இருக்கும் பவர் ஆஃப் பிசிக்ஸ்னு. 3 இருக்கு. இன்னொன்று காலேஜில் 2 ஒன்று இருக்கும். அடுத்ததை மாற்றி பின் பண்ணுங்க. 3 இதை மாற்றி பின் பண்ணுங்க, தெரியும். இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அகைன் கனெக்ட் பண்ணி வரும். அப்ப இதுல என்ன லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு லைட் பாஸ் ஆகுது. இதுல என்ன அந்த லென்ஸோட வித்து பார்த்தோம்னா ஏபின்னு வச்சிருக்கோம். அதனோட வித்து ஏபி ஈக்குவல் டு ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த லென்ஸோடைய வித்து அது ஏபி ஈக்குவல் டு ஏ. அப்ப அந்த லென்ஸ் வழியே பட்டு நம்ம P1ங்கிற ஒரு பாயிண்ட்ல ஃபோகஸ் ஆகுது, P2ன்னு ஒரு பாயிண்ட்ல ஃபோகஸ் ஆகுது. அதை வச்சுதான் அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியுது. அப்ப let A be a diameter of the object of telescope. இந்த டெலஸ்கோப் உடைய
ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் தி rays of the light from the two neighboring point of distance object. அப்ப அந்த ரே வந்து என்ன பண்றோம்னா அந்த லைட் வந்து டூ நெய்பர் பாயிண்ட்ல தான் என்ன இருக்கு, அந்த இது ஆப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட் வருது, லைட் பாஸ் ஆகி வருது. தி இமேஜ் ஆஃப் ஈச் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பெரனோகோப்பர் டைப்ராக்ஷன் பேட்டர்ன். ஏன்னா டெலஸ்கோப்புங்கிறதானா எதுக்கு யூஸ் ஆகுது, பக்கத்தில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுதா, லாங்கில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கா? எதுக்கு யூஸ் பண்றோம் டெலஸ்கோப்? லாங் ஃபோக்கஸ் சார். லாங்கில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். பக்கத்தில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம லேப்ல ரெண்டு இது யூஸ் பண்ணுவோம், டெலஸ்கோப் ஒன்று, இன்னொன்று என்ன மைக்ரோஸ்கோப் இருக்கா? மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பக்கத்துல உள்ள பொருளை ஜூம் பண்ணி பெருசா பாக்குறதுக்காக மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல உள்ள பொருளை பாக்குறதுக்கு டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா அது வந்து பெரனல் டைப்ராக்ஷன். லாங் டிஸ்டன்ஸ்ல பாஸ் பண்ணோம்னா அது வந்து பெரனோகோப்பர் டைப்ராக்ஷன். இன்னைக்கு வந்து பெரனலோடைய பர்த்டே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்ல, எல்லாம் ரீட் பண்ணுங்க. பெரனல் டைப்ராக்ஷனை கண்டுபிடிச்சாரு பெரனல்ங்கிறவரு. அவர் பெரனலோடைய பர்த்டே இன்னைக்கு, பிறந்த நாள் இன்னைக்கு. அப்ப இது லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால டெலஸ்கோப்புக்கு, அப்ப இது வந்து பெரனோகோப்பர் டைப்ராக்ஷன் பேட்டர்ன்ல டெலஸ்கோப் ஒர்க் ஆகுது. Let point P1 and P2 be the position of the central maxima of the two images. அப்ப இதுல P1 and P2 ரெண்டும் பார்த்தோம்னா அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் ரெண்டு இமேஜ் இடையில சென்ட்ரல் மேக்ஸிமம் எப்படி இருக்கோ அந்த பாயிண்ட்ல இந்த P1 and P2ங்கிற பாயிண்ட் இதுல ஒர்க் ஆகுது. According to the Rayleigh, the two images are said to be resolved if the position of central maximum of the second image coincide with the first minimum of the first image and vice versa. இப்போ ரெண்டு இமேஜ் தெரியுது, ரெண்டு இமேஜ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அதோட ரிசால்விங் பவர். அப்ப அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் அண்ட் செகண்ட் மினிமம் இது ரெண்டு இடையில ரிசால்விங் பவர்ல நமக்கு கிடைக்குது. தி பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி secondary waves traveling in the direction of AP1 and PP1 is the 0. அப்ப இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து லைட் எங்க போகுது, P1ங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அதே மாதிரி என்ன இருக்கு, Pங்கிற பாயிண்ட்ல இருந்து P1ங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. ரெண்டோட லென்த்தும் பார்த்தா ஈக்குவல். ஏல இருந்து P1ங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இந்த Pல இருந்து B1 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸுங்கும் போது அதனுடைய பாத் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், ரெண்டும் ஒரே தூரம். இது 1 கிலோமீட்டர் போகுது, அது 1 கிலோமீட்டர் போச்சுன்னா அப்ப ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் சேம். அப்ப பாத் டிஃபரன்ஸ் வந்து 0, ரெண்டுக்கும் டிஃபரண்டே கிடையாது. அதான் டைரக்ஷன் ஆஃப் AP1 and P1 is 0 and hence they reinforce with one another at P1. அப்ப இதே மாதிரி ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு, அந்த ரெயின்ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்னொன்னுல அதே மாதிரியே வருது. சிமிலர்லி தி secondary waves from the corresponding point, இந்த P1ங்கிறது பிரைமரி வேவ்ஸ், அதே மாதிரி secondary corresponding point வருது. between A and B will have a 0 path difference. அப்ப அந்த secondary path difference என்ன வருது, இந்த A-ல இருந்து P2 வரைக்கும் வருது. A2 A-ல இருந்து P2, ஆனவர் என்னது B-ல இருந்து P2 and B-ல இருந்து B2. அப்ப இது என்னது சேம் டிஸ்டன்ஸ் இருந்து, அதான்
இதுல போட்டுருவோம். பில இருந்து இந்த B2, ஏல இருந்து B2. இது ரெண்டு என்ன இருக்கு, அதுவும் அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸ். அதுல என்ன இருக்கு, 0 பாத் டிஃபரன்ஸ். Thus P1 correspond to the position of the central maximum of the first image. அப்ப இதுல P1 என்னது, first central maximum image. நம்ம இதுல பார்த்தோம் டைப்ராக்ஸ்ல சென்ட்ரல் இமேஜ் தெரியும், அதோட மேக்ஸிமம் இமேஜ் பார்த்தோம். அப்ப P1 corresponding to the position of central maximum first image indicate பண்ணுது. The secondary waves traveling in the directions AB2 and PB2 will meet a P2 on the screen. அப்ப இதுல என்ன இருக்கு, இந்த secondary waves அந்த AB2 and PB2 ரெண்டு என்னன்னா அந்த P2ங்கிற பாயிண்ட்ல ஸ்கிரீன்ல ரீச் ஆகுது. let the angle of P2 AB1 will be d theta. அப்ப இது ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, d thetaங்கிற ஆங்கிள்ல இது வந்து டீவியேட் ஆகி இங்க வந்து அந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. The path difference between secondary waves traveling in the direction CP2 and AB2 is equal to PC. அந்த ரெண்டு வேவுக்கு இடையில உள்ள பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணா அது வந்து பிசிக்கு ஈக்குவல். அதான் அந்த ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் ஏசி இது பிசி. இந்த அளவுக்கு அந்த வேவ்ல வந்து பாத் டிஃபரன்ஸ் இருக்கு. From triangle of ABC equal to Pythagoras theorem பிரகாரம் PC equal to AB into sin d theta. அப்ப ஈக்குவல் டு என்னது, AB into d theta. இப்ப AB ஓட லென்த் வந்து A ன்னு வச்சிருக்கோம், A into d theta. A இங்க வந்து sin d theta d theta ன்னு வச்சிருக்கோம். இந்த d theta ஓட வேல்யூ வெரி வெரி ஸ்மால், அதனால sin d theta வை d theta ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். If this path difference as A into d theta equal to lambda. அப்ப இந்த path difference A into d theta வந்து lambdaக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா the position of the P2 corresponding to the images. அப்ப என்ன இருக்கும், அந்த P2ங்கிற பொசிஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் இமேஜ் கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ அதே மாதிரி தான் இதுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா P1க்கு ஹைட் எவ்வளோ அதே ஹைட்டுக்கு இந்த P2ஓட வேல்யூ நமக்கு கிடைக்குது. பட் P2 also is the position of the central maximum of second image. இப்ப இந்த P2ங்கிற பாயிண்ட் என்ன, செகண்ட் இமேஜோடைய அது மேக்ஸிமம் வேல்யூ அங்க இண்டிகேட் பண்ணுது. The Rayleigh's condition of resolution A into t theta equal to lambda or t theta equal to lambda by A. அப்ப அந்த ரேலே கண்டிஷன் பிரகாரம் என்னன்னா A t theta equal to lambda வந்தா அப்ப இதுல இருந்து d theta கண்டுபிடிச்சோம்னா இந்த A வந்து சைடு மூவ் ஆச்சுன்னா என்ன இருக்கு, t theta equal to lambda divided by Aங்கிற வேல்யூ நமக்கு இந்த இதுல கிடைக்குது. அப்ப இதுல இருந்து நீ whole aperture AB can be considered to be made of two halves AO and OB. அப்ப இந்த மொத்த அப்பர்ச்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்பர்ச்சர் AB கால்குலேட் பண்ணா அதுல இருந்து என்ன வேல்யூ வருதுன்னா டூ ஹால்ஸ் வேவ் கிடைக்குது, AO and OB. The path difference between the secondary waves from the corresponding points in the two halves will be lambda by 2. அப்ப இதுல வந்து நாம ரெண்டா பிரிச்சிருக்கோம். AB பிரிச்சோம்னா ரெண்டா பிரிச்சோம்னா Aல இருந்து O பிளஸ் Oல இருந்து B வரைக்கும். அப்ப ஃபுல்லா வந்து பாத் டிஃபரன்ஸ் லாம்டானா இப்ப பாதி மட்டும் என்ன lambda by 2, இந்த பாதி வந்து another lambda by 2. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்குது. All the secondary waves
டிஸ்ட்ரக்டிவ் வேல்யூ நாம கால்குலேட் பண்ணா ஆல் செகண்டரி வேவ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். எல்லா ஸ்மால் வேவ் பார்த்தோம்னா என்ன இருக்கு, அந்த டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இங்க ஒர்க் ஆகுது. அப்ப அந்த இன்டர்ஃபரன்ஸ்ல ஒர்க் ஆகும்போது என்ன இருக்கு, இப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இங்க என்ன ஆகும், அந்த வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது வந்து டார்க் பிரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும், ஒன்னோட ஒன்று அழுத்திக்கிறோம். அப்ப அந்த இதுல மெஷர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா with one another and hence P2 will be first minimum of the first image. அப்ப அந்த P2ங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்கும், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல மினிமம் வேல்யூ இருக்கும். The equation T theta equal to lambda by A. அப்ப holds a good for rectangular aperture. Rectangle aperture. அப்ப இந்த rectangular apertureல பார்த்தோம்னா அந்த வேல்யூ என்ன இருக்கு, அந்த ஸ்மால் டு மேக்ஸிமம் வேல்யூ இந்த இது கம்பேர் பண்றோம். For circular aperture, this equation is according to Early can be written as T theta equal to 1.22 lambda by A. ஏற்கனவே இந்த வேல்யூ நாம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மால் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு முன்னாடியே நம்ம ரெசால்விங் பவர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். டி தீட்டாவோட வேல்யூ 1.22 லாம்டா பை ஏங்கிறது அந்த வேல்யூ நாம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்தோம்னா என்னுடைய டயக்ராம், டெலஸ்கோப்போட டயக்ராம். இந்த டெலஸ்கோப்புங்கிறது எப்படி இருக்குன்னா பார்த்தோம்னா, இது பார்த்தோம்னா கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய டெலஸ்கோப். இங்க ஒரு லென்ஸ் இருக்கும், அதுல இருந்து சம் பிளானட்டை பார்க்குறோம். இங்க இடத்துல செல்போனை கனெக்ட் பண்ணி இதுல வரக்கூடிய இமேஜ் நம்ம கண்ணு வழியா பார்க்கலாம். அதில் செல்போன் கேமரா ஆன் பண்ணா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சம் பிளானட், அதாவது சம் வீனஸோ அல்லது ஜூபிட்டரோ ஏதோ ஒரு இதை பார்க்கலாம். அப்ப இதுல பார்த்தோம்னா அந்த இடத்துல லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே அந்த லென்ஸு, இந்த லென்ஸ்ல என்ன மாறுதுன்னா என்னுடைய ரிசால்விங் பவர்லாம் வந்து வேரி ஆகுது. அந்த பவர் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா இங்க வந்து இதனுடைய ரிசால்விங் பவர் வேரி ஆகுது. இந்த மாதிரி பார்க்குறோம். இது வந்து அனதர் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி நாம் வாட்ச் பண்றோம். இது வந்து பெரிய டெலஸ்கோப். இது என்ன, நம்ம சேட்டலைட்ல இருந்து வச்சு லான்ச் பண்ணி அனுப்பக்கூடிய பெரிய டெலஸ்கோப் வேல்யூ இது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கு, நம்ம எர்த்தையே டோட்டலா படம் படிக்கிறது அது கப்புள் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அது என்ன, நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். சேட்டலைட் லான்ச் பண்ணி நம்ம ஒரு செவ்வாய்க்கு சேட்டலைட் லான்ச் பண்றோம். அந்த செவ்வாயை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு சம் சேட்டலைட் அனுப்புவோம். அந்த அனுப்புறதெல்லாம் அந்த இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி அந்த கப்புள் டெலஸ்கோப்ல ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெலஸ்கோப்ஸ் இருக்கு. வேர் லாம்டா இஸ் ஏ வேவ் லென்த் ஆஃப் லைட். இதுல என்ன, லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட் நமக்கு தெரியும். அண்ட் தி அப்ரேச்சர் ஆஃப் தி டெலஸ்கோப் ஆப்ஜெக்ட். அப்ப இந்த டெலஸ்கோப்போட ஆப்ஜெக்ட் அப்ரேச்சருங்கிறது நம்ம டெலஸ்கோப்ல என்ன தெரியுதோ அதை குறிக்குது. அப்ப தி aperture is equal to the diameter of the meter ring with the object lens mounted. அப்ப இந்த aperture எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த diameter of the meter ring, அந்த லென்ஸ் இருக்கு, அந்த டெலஸ்கோப் உள்ள லென்ஸுக்கு அதுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் நம்ம என்ன லென்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் இதோட வேல்யூ இருக்கு. T theta refer to the limit of the resolution of telescope. டெலஸ்கோப்போட ரெசல்யூஷன் லிமிட் எவ்வளவு நாம சொல்றோம், அந்த லிமிட் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்னா
இந்த டி தீட்டா வேல்யூ வச்சுதான் இந்த டெலஸ்கோப்போட ரெசல்யூஷன் லிமிட். லிமிட்டுங்கிறது நமக்கு தெரியும், எது வரைக்கும் நான் பார்க்கலாம். அப்போ டெலஸ்கோப் எந்த அளவு ஜூம் பண்ணலாம். அப்போ நம்ம செல்போன்ல இருக்கு, கேமரா இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கிறோம், ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஜூம் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. அப்போ அதான் அதனோட லிமிட்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த டி தீட்டா வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த டெலஸ்கோப்போடைய ரெசல்யூஷன் லிமிட் இருக்கு. லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் வந்து டி தீட்டான்னு சொல்றோம். தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டி தீட்டா மெஷர்ஸ் தி ரிசால்விங் பவர் ஆஃப் தி டெலஸ்கோப். அப்ப இந்த டி தீட்டா வேல்யூ எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றோம்னா அதனுடைய ரிசால்விங் பவரை இந்த டி தீட்டாவோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்றோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டி தீட்டா வேல்யூ. அப்போ 1 divided by d theta equal to a divided by 1.22 into lambda. இதுல வந்து d theta is also a angle subtended by the two distance object of point at the objective. அப்ப இதுல அந்த d theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் ரெண்டு இதுக்கு இடையில, ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில. படத்துல பார்த்தோம் P1 and P2 ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம். அந்த ரெண்டுக்கு இடையில பார்த்தோம்னா அதனோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு அதை வச்சு நம்ம இதில் கால்குலேட் பண்றோம். From equation it is clear that a telescope with a larger diameter of the objective has higher resolving power. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்னன்னா அந்த கிளியரா நமக்கு தெரியுது, அந்த டெலஸ்கோப் லார்ஜர் டயாமீட்டரா இருந்துச்சுன்னா ஹையர் ரெசால்விங் பவர். அதாவது இந்த லென்ஸ், இப்படி லென்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது A to B. இது வந்து என்ன இருக்குன்னா ஹையர் டயாமீட்டரா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என்ன இருக்கும், டயக்ராமே வரைஞ்சிடறேன். லென்ஸ் இருக்கு, இந்த லென்ஸ் பெரிய லென்ஸா இருக்குன்னு வச்சுக்க. ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், இதுல இருந்து T1ங்கிற பொசிஷனுக்கு வருது. அதே மாதிரி இதுல இருந்து இங்க வரும்போது T2ங்கிற பொசிஷன் வருது. ஒரு நார்மலா சின்ன லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. இதே இது பெரிய லென்ஸா வரையறங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய லென்ஸ் A and B. அப்ப இது ரெண்டுலயும் வரக்கூடிய சென்டர் இமேஜ் வரைகிறோம். இந்த இடத்துல P1ங்கிற பாயிண்ட், another one பாயிண்ட் வரைஞ்சோம்னா இடத்துல P2ங்கிற பாயிண்ட். அப்ப இதுல P1க்கு B2க்கு இடையில பார்த்தோம்னா கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல P1க்கு B2க்கு இடையில பார்த்தோம்னா கேப் அதிகமா இருக்கும். அப்ப லென்ஸ் பெரிய லென்ஸா யூஸ் பண்றோம். பெரிய லென்ஸுக்கு என்னது லார்ஜர் டயாமீட்டர், இந்த லென்ஸோடைய டயாமீட்டர், இந்த லென்ஸ் லார்ஜர் டயாமீட்டர் யூஸ் பண்ணோம்னா லென்ஸ் ஆப்ஜெக்ட் அதோட ரெசால்விங் பவர் பார்த்தோம்னா ஹையர் ரெசால்விங் பவர். நம்ம கேமராவில் சொல்றோமே அதே தான், மெகா பிக்சல் அதிகமா உள்ள கேமரா வாங்கு, அப்பதான் போட்டோ நல்லா வரும். ஏன்னா அதனோட ரெசால்விங் பவர் அதிகமா இருக்கு. அது எதற்கு வச்சு கால்குலேட் பண்றோம், இந்த ரெசால்விங் இது டி தீட்டா வேல்யூ பற்றி. இதனோட டி தீட்டா வேல்யூ பார்த்தோம்னா லோவா இருக்கும். இதனோட டி தீட்டா வேல்யூ இதுக்கு கால்குலேட் பண்ணா அதை விட இது அதிகமா இருக்கும். இப்போ டி தீட்டா வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா நமக்கு எங்க ரெசால்விங் பவரோட வேல்யூ அதிகமா இருக்கும். Thus, resolving power of a telescope can be defined as the reciprocal of the angular separation. அப்ப என்னன்னா அதோட resolving power எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா angular separation, எவ்வளவு angle செப்பரேட் ஆகுது d theta, அதை பேஸ் பண்ணி தான் அதோட resolving power of telescope மெஷர் பண்றோம். That two distinct objects must have so that their image will be appear is resolved according to the Rayleigh criterion. அப்ப என்ன அந்த ரிசால்விங் பவர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த ரேலே கிரிட்டிஷியன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. If f is the focal length of the telescope object
then d theta equal to r divided by f. அப்ப equal to 1.22 lambda divided by a. அப்ப r equal to 1.22 f lambda divided by a. அப்ப இங்க rங்கிறது எதுனா radius of the central plate image. அந்த சென்ட்ரல்ல கிடைக்கக்கூடிய அதோட பிளேட் இமேஜ் உடைய ரேடியஸ் தான் அந்த rங்கிற பாயிண்ட் குறிக்குது. அந்த r ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1.22 f lambda divided by a. இதுதான் அதனுடைய r உடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். The diameter of the first dark ring is equal to the diameter of central image. There R is a radius of central plate image. Idella the diameter of the first dark ring is equal to the diameter of the central image. From the first dark ring oda diameter edhula calculate பண்றேன்னா அந்த central image oda அதோட diameter base பண்ணி தான் calculate பண்றோம். The central plate disk is also the Arish disk. அதல சென்டரா நமக்கு சென்ட்ரல் பிளேட் டிஸ்க் எதை வச்சு கால்குலேட் பண்றோம்னா அந்த அரேஸ் ரிங்கை வச்சு நம்ம இது சென்ட்ரல் பிளேட் வேல்யூ கால்குலேட் பண்றோம். From the equation, if the focal length of the objective is small, the wavelength is small. அப்ப அந்த focal length small இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் wavelength small இந்த இமேஜ்ல focal length எப்போ lambda L ரெண்டுமே ஸ்மாலா இருந்துச்சுன்னா அப்ப அந்த ரேடியஸ் ஆஃப் தி aperture is large, then the radius of central plate is small. அப்ப அந்த r ஓட வேல்யூ ஸ்மாலா இருக்கும். அப்ப ரேடியஸ் ஆஃப் சென்ட்ரல் பிளேட் டிஸ்க் வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப ஸ்மாலா இருக்கும். The depression patterns will appear sharper and the angular separation between two just resolvable point objective smaller. அப்ப அந்த டைபரேஷன் பேட்டர்ன் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பரா வந்து நமக்கு அப்பியர் ஆகும். ஆங்குலர் செப்பரேஷன் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ரிசால்வபிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்மால். அப்ப அந்த ரிசால்வர் பாயிண்ட் பார்த்தோம்னா வெரி வெரி ஸ்மாலா நமக்கு கிடைக்கும். Correspondingly, the resolving power of telescope will be higher. அப்ப கரஸ்பாண்டா அந்த டெலஸ்கோப்போட ரிசால்விங் பவர் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹையரா இருக்கும். Let two distant stars subtend at an angle of 1 second of a or at the object of telescope. அப்ப ரெண்டு டிஸ்டன்ஸ் ஸ்டாருக்கு இடையில சப்ஸ்டன்ட் இடையில என்ன இருக்குன்னா அதனோட ஆங்கிள் 1 செகண்டா இருந்துச்சுன்னா அந்த 1 செகண்ட் ஆர்க்கா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கு இடையில நாம மெஷர் பண்றோம். 1 second of an arc is 4.85 into 10⁻⁻6 radian. இப்போ நம்ம டெலஸ்கோப் மெஷர் பண்ணும்போது 1 செகண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 செகண்ட் ஆஃப் ஆர்க்கு 4.85 into 10⁻⁻6 ரேடியனுக்கு ஈக்குவலா இருக்கு. Let the wavelength of light is 5500 Armstrong. உதாரணத்துக்கு ஒரு எல்லோ லைட்டை யூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5500 Armstrong வச்சுக்கிட்டீங்கன்னா then the diameter of the object required for just a resolution can be calculated from the equation. அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ரெசல்யூஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணனும்னா d theta equal to 1.22 into lambda divided by a. அப்ப இதுல இருந்து நமக்கு a கால்குலேட் பண்ணோம். அப்ப a க்கு a equal to a அங்க மூவ் பண்ணிரோம். d theta அந்த சைடு மூவ் பண்ணிரோம். அப்ப a equal to 1.22 lambda divided by d theta. அப்ப 1.22 into lambda ஓட வேல்யூ அப்ளை பண்றோம். 5500 into 10⁻⁻8 centimeter.
டி தீட்டாவோட வேல்யூ எவ்வளோனா 4.85 into 10⁻⁻6 ரேடியன். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டா 13.9 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் யூஸ் பண்ணா அதனோட ரெசல்யூஷன் பவர் என்ன? 18.9 சென்டிமீட்டர், அதாவது 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் என்ன பண்ணா இதனோட ரெசல்யூஷன் இருக்கு. இப்போ அந்த 14 சென்டிமீட்டருக்கு அந்த இமேஜ் ரெண்டு பாயிண்டையும் ஈஸியா வந்து பிரிச்சு காட்டும். அதனோட பிரித்திறன் வந்து 14 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த 14 சென்டிமீட்டருக்கு இடையில உள்ள பொருள் என்ன பண்ணும்? இது வந்து பிரிச்சு காட்டும். அப்ப அதை விட டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து இதுல பிரிச்சு பார்க்க முடியாது. மேக்சிமம் அந்த 14 சென்டிமீட்டர் தான் என்னுடைய ரெசால்விங் பவர். The resolving power of the telescope increases with the diameter of the object. அப்போ ஒரு டெலஸ்கோப்போட ரெசால்விங் பவர் எப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் இன் டயாமீட்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் எப்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் இதனுடைய ரெசால்விங் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பெரிய பொருளை நாம் பார்க்கணும்னா ஈஸியா பார்க்கலாம். ஒரு இதுல நம்ம வீட்டிலே வச்சிருந்தே வச்சுக்க, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு வச்சு பாக்குறீங்கன்னா அது ரெண்டு ஈஸியா நமக்கு டிஃபரெண்ட், ரெண்டு தனித்தனியா இருக்குன்னு தெரியும். ஒரு 2 குண்டு ஊசி எடுத்துக்கிறீங்க, 2 குண்டு ஊசி எடுத்து ரெண்டையும் பக்கத்துல வச்சீங்கன்னா அதனுடைய ஈஸியா நான் பிரிச்சு பார்க்க முடியும், ஒரே இது மாதிரி தெரியும். இப்போ பெரிய பொருளா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அதை பிரிச்சு பார்க்கலாம். சின்ன பொருளா இருந்ததுன்னா அதை பிரிச்சு பார்க்க முடியாது. அதான் இங்க சொல்றோம், டெலஸ்கோப் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் அதிகமா இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ரெசால்விங் பவர் வந்து அதிகமா இருக்கும். சின்னதா இருந்துச்சுன்னா ரெசால்விங் பவர் கம்மியா இருக்கும். With the increase in the diameter of object, the effect of the spherical aberration become the appreciable. அப்ப டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெரிக்கல் அப்ரிசியேஷன் பார்த்தோம்னா ஒரு அப்ரிசியபிளாக நமக்கு இன்க்ரீஸா கிடைக்குது. So in the case of large telescope objectives, the central portion of the object is covered with a stop so to minimize the effect of spherical aberration. அப்ப அந்த லார்ஜ் டெலஸ்கோப் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அதனுடைய அந்த சென்ட்ரல் போர்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம், கவர் பண்றோம். மினிமைஸ் தி ஸ்பெரிக்கல் அப்ரிசியேஷன் நம்ம மினிமைஸ் பண்றோம். This however does not affect the resolving power of the telescope. அப்ப இது என்னன்னா இந்த பாயிண்ட் டெலஸ்கோப் உடைய ரெசால்விங் பவர்ல வந்து அது வந்து எந்த எஃபெக்டும் ஆகாது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, கிரேட்டிங்கோடைய ரெசால்விங் பவர். அதை வந்து நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். மேடம் வந்து 3 யூனிட் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு டோட்டலா 5 யூனிட்லயே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, கிரேட்டிங்கோட ரெசால்விங் பவர் மட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸோட இந்த சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஒரு வீடியோ பார்க்கலாம் ரெசல்யூஷன் பவருக்காக, டெலஸ்கோப்போட ரெசல்யூஷன் பவர் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு வீடியோ. யூனிவர்ஸோடைய சைஸ் கம்பேரிசன் நம்ம டெலஸ்கோப் வச்சு நம்ம பிளானட் நிறைய பிளானட் பார்ப்போம். அதனுடைய சைஸ் எப்படி கம்பேர் பண்றோம்னு பாருங்க. டெலஸ்கோப் வச்சு எடுத்துடுது. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். இந்த மூணோட சைஸ் உன்னோட சைஸ் எப்படி வேரி ஆகுது பாரு.
சைஸா எவ்வளவு கிலோமீட்டர் பாரு. ஒவ்வொரு இமேஜ் மாறும்போது அதனோட ரெசல்யூஷன் பவர்லாம் மாறும். ஒவ்வொன்றும் இது வேற டெவலப்மெண்ட் வச்சுதான் இது வந்து அதை மெஷர் பண்ணணும். இவ்வளவு பெருசு போகும்போது நாம எங்க இருக்கணும் பார்த்துக்கணும். யூனிவர்ஸ்ங்கிறத பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு யூனிவர்ஸ். அப்ப இந்த அளவுக்கு இருக்கு. ஸ்மால் சைஸ்ல இருந்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு வைரஸ்ல இருந்து ஒரு பிக் சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோல வரும். Performing a size comparison of the entire universe will unearth some astonishing facts. Let us begin our journey from smallest to largest. Space-time fabric, the foundation of the universe. Moving any smaller than this will defy the laws of physics. 9.5 into 10 power minus 36. The smallest thing in existence. Planck particle.
electron neutrino. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் 4 நியூட்ரினோ times bigger than the அதோட tiny particle. These 10 particles minus pass 24 all meter. matter just like you. அதோட பெருசு பார்த்தோம்னா குவாட்ஸ் 10⁻22 மீட்டர். அதுக்கப்புறம் பாட்டம் குவாட்ஸ், ஸ்டார் குவாட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானுக்குள்ள இருக்கு. ஆட்டத்துக்குள்ள உள்ளது இதெல்லாம். ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் தெரியும் உங்களுக்கு, அதுக்குள்ள உள்ளது. எலக்ட்ரானோட சைஸ் 10⁻28. அட்டாமிக் பார்ட்டிகல். புரோட்டான், நியூட்ரான், யுரேனியம் நியூக்ளியஸ் அதோட பெருசு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, செல்ஸ். இந்த சைஸில் தான் கொரோனா வைரஸ்லாம் இருக்கு. நானோமீட்டர் அதோட பெருசு மைக்ரோமீட்டர். அதுக்கப்புறம் மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு அப்புறம் மீட்டர். மீட்டர்ல மெஷர் பண்றதெல்லாம். எர்த்தோட டயாமீட்டர் 12,000 70 கிலோமீட்டர். ஜூபிட்டர் 1,42,800 கிலோமீட்டர். இதான் பெரிய பிளானட். சன்னு 1,39,00,000 சம்திங் கிலோமீட்டர். போலர் 52 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து பாருங்க 440 மில்லியன் கிலோமீட்டர் கிறிஸ்டல் சார். யூஐ சேத்ரி 2,375 மில்லியன் கிலோமீட்டர். கெப்லர் பெல்ட் 15 பில்லியன் கிலோமீட்டர். நெப்டியூன் ஆர்பிட் 9 பில்லியன் கிலோமீட்டர். லார்ஜஸ்ட் பிளாக் ஹோல் 273 பில்லியன் கிலோமீட்டர். One zeta meter 10⁻21 meter. இதான் நம்ம நைட்டு பார்க்கக்கூடிய ஸ்டார். இப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அது சூப்பர் கிளஸ்டர். இங்கேருந்து லைட் வர்றதுக்கே எவ்வளோ லைட் இயர்ஸ் ஆகுது. வருஷ கணக்கில் அங்கேருந்து லைட் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் எங்க இருக்கிறேன்னு பார்த்துங்க. நான் தான் உலகத்திலே பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஆளு நாம் சொல்லிட்டு இருப்போம். நம்மளை விட உலகத்துல பெருசு எவ்வளவோ இருக்கு.
ஓகே. இந்த மாதிரி தான் நான் உங்களை வந்து வீடியோலாம் நிறைய எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் செல்ஃபோன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த மரத்துலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி